Good morning to all. Today, exercise 1.7. First one, solve the following system of homogeneous equation. Solve the following of system of homogeneous equation. First substitution, 3x plus 2y plus 7z equal to 0. 4x minus 3y minus 2z equal to 0. 5x plus 9y plus 23 z equal to 0. The matrix form of the above equation is Ax equal to b. Ax equal to b. A 3 2 7 4 minus 3 minus 2 5 9 23. X வந்து variable, x y z equal to b into constant. ஸோ எல்லாமே நமக்கு 0 இருக்குதுங்க. The augmented matrix A comma B is augmented matrix A comma B is. ஸோ ஏவும் பி நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து ஜாயின் பண்ணி நம்ம எழுத போகிறோம். இப்போ 3 2 7 0 4 minus 3 minus 2 7 0 5 9 23 0. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேங்க, R1 ரோ 1 நான் பண்ணுறேன், அப்படியே வச்சுக்கிறேன். 3 2 7 0. இங்கே வந்து R2ல் வந்து R2 gives 3 into R2 minus 4 into R1. ஸோ நான் என்ன பண்ணுறேங்க, R2ல் வந்து என்ன பண்ணுறேன், 3 ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நமக்கு என்ன வருங்க, 12. நெக்ஸ்ட்டு minus 9 minus 6 0 0. அதே போல் பார்த்தாக்கா R1ல் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக 4 மல்டிப்ளை பண்ணாக்கா 12 8 28 0. மைனஸ் பண்ணுறதால இங்கே மைனஸ் போட்டாக்கா 0 ஆகிடும். மைனஸு 17 மைனஸு 34 வரும் 0. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த வேல்யூ எடுத்து நான் அப்படியே இங்கே எழுதுறேங்க. அப்படி அப்ளை பண்ணாக்கா அதே போல் R3ல் வந்து gives இங்கே வந்து 3 into R3 minus 5 into R1. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை 3 எடுத்து R3 என்ன பண்ண மல்டிப்ளை பண்ண போகிறேன். 5 எடுத்து R1 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போது இங்கே என்ன பண்ணுறேன், 3ல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணாக்கா நம்மளால் இங்கே 15 27 ஸோ இங்கே 0. அதே போல் R1ல் வந்து 5ல் இது பண்ணாக்கா 15. நெக்ஸ்ட்டு வந்து 10 வரும், 35 0. மைனஸ் பண்ணால் மைனஸ் பண்ணும்போது 0 வேல்யூ அப்படிங்க இதில் பண்ணால் 17. ஸோ இதில் நம்ம வந்து 34 வரும் 0. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த வேல்யூ நம்ம வந்து அப்படியே நம்ம எடுத்து இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா வந்து 3 2 7 0
R2 வந்து அப்படி தான் வச்சுக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறாக்கா R3 gives R3 ப்ளஸ் R2. சரி, ரெண்டு நம்ம வந்து ஆட் பண்ணாக்கா ஒன்றா ஃபுல்லாகவே 0 வந்துடும். 0 வந்துட்டாக்கா ரோ ஆஃப் ஏ, ஸோ இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் வந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா ரோ ஆஃப் ஏ வந்து நம்ம வந்து 2 வரும். அதே போல் ரோ ஆஃப் ஏக்கமா பின்னும் போதும் நம்ம வந்து 1 2 தான் வரும் வேல்யூ. அதாவது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏக்கமா பி லெஸ் தென் வந்து 3 போது அப்படின்னா அது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அது. ஓகேங்களா? சரி, பார்த்தாக்கா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் 2 லெஸ் தென் 3, அதாவது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னு சொல்லுவோம். therefore the system is consistent with infinity number of solution. To find the solution, இப்போ மட்டும் வந்து AX equal to B நம்ம எடுத்துனாக்கா இதில் வந்து 3 2 7 0 minus 17 minus 34 0 0 0 x y z equal இங்கே நமக்கு 0 வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து எடுக்கும்போது ஈக்குவேஷன் 1 என்னென்ன வரும்னாக்கா 3x plus 2y plus 7z equal to 0, இது 1. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் கிடையாதுல, எக்ஸ் வேல்யூ போது இல்லாதால மைனஸ் 17y மைனஸ் 34z ஈக்குவல் டு 0, இது வந்து ஈக்குவேஷன் 2 நமக்கு. இதில் பார்த்தானாக்கா டேக்கிங் z ஈக்குவல் டு இருக்கிறேன் டீன்னு எடுத்துகிற வேல்யூங்க. அப்புறம் வந்து இங்கே டீன்னு எடுத்தாங்க ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து இதில் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோன்னாக்கா மைனஸ் 17y மைனஸ் 34t ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தா மைனஸ் 17y ஈக்குவல் டு 34t ஆகிடும். y ஈக்குவல் டு 34t பை மைனஸ் 17 டேட் பண்ணாக்கா நமக்கு y ஈக்குவல் மைனஸ் 2t வரும் நமக்கு ஒய்யோட வேல்யூ. இப்போ அடுத்த நம்ம டேக்கிங் z equal to t and y equal to minus 2t in equation 1ல போட்டுனாக்கா இன்னொரு 3x plus 2y என்னும்போது minus 2t, அப்புறம் ப்ளஸ் 7 z போது நம்ம t போகிற வேல்யூங்க. இப்போ நம்ம வந்து 3x minus 4t அப்புறம் ப்ளஸ் 7t equal to 0. ஸோ நம்ம இதில் மைனஸ் பண்ண ஒன்று வரும், ப்ளஸ் 3tன்னு வரும். இது வந்து ரைட்டில் போனால் மைனஸ் ஆகிடும் வேல்யூ. இப்போ பார்த்தா 3x ஈக்குவல் மைனஸ் 3t ரெண்டு கேன்சல் பண்ணால் நமக்கு x ஈக்குவல் மைனஸ் tன்னு ஒரு வேல்யூ நமக்கு. ஸோ தேர்ஃபோர் ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் x equal to minus t, y equal to minus 2t, z equal to t. இதில் பார்த்தா எல்லாமே வந்து இந்த t வேல்யூ வந்து பிலாங்ஸ் டு r, எல்லாமே ரியல் நம்பர்ஸ் வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2x plus 3y minus z equal to 0, x minus y minus 2z equal to 0, 3x plus y plus 3z equal to 0. The matrix form of the above equation is Ax equal to B. A வந்து x y z coefficients. So 2 3 minus 1 1 minus 1 minus 2 வந்து 3 1 3. x என்றது வேரியபிள், x y z, b என்றது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இதில் பார்த்தாக்கா த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் A, B is. ஸோ ஏஓபி என்ன பண்ணுறாங்க, ஒன்றா வந்து
ஜாயின் பண்ணி போகுது 2 3 minus 1 0 1 minus 1 minus 2 0 3 1 3 0. இப்போது மினிமம் நம்பரை மட்டும் இங்கே 1 இது நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா R1 இன்டர்சேஞ்ச் R2 பண்ணுறேன். ரெண்டுத்தையும் நான் பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 minus 1 minus 2 0 2 3 minus 1 0 3 1 3 0. ஸோ இப்போ நம்ம இங்கே 0 வரணும். அப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து இங்கே R2ல் வந்து R2 மைனஸ் 2 R1 பண்ண போகிறேன். அதே போல் நம்ம வந்து இங்கே நமக்கு 0 வரன்றதால R3 மைனஸ் 3 இன்ட்டு R1 பண்ண போகிறோம். ஓகேங்களா? R1 வந்து அப்படியே இருக்குது. 1 minus 1 2 minus 2 0. R2 gives R2 minus 2 into R1. ஸோ நம்ம என்ன பண்ணுறேன் R1 ஃபுல்லாக என்ன பண்ணுறேன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு R2 நம்ம மைனஸ் பண்ணாக்கா நம்ம என்ன வரனாக்கா 0 5 3 0 வரும். நெக்ஸ்ட்டு வந்து அதே போல் வந்து R3 gives R3 minus 3 into R1. அதே போல் R1 நம்ம என்ன பண்ணுறப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். R3லேருந்து மைனஸ் பண்ண நம்ம வந்து இங்கே நமக்கு 0 நெக்ஸ்ட் வந்து 4 9 0 வரும். அதே போல் நமக்கு இங்கே நமக்கு 0 வரணும். நெக்ஸ்ட்டு அதே போல் R1 R2 வந்து அப்படியே இருக்குது. இப்போ நமக்கு இங்கே ஆல்ரெடி நமக்கு ஒரு 0 இருக்குது. இங்கே நம்ம என்ன வரணும் 0 வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறப்போ இங்கே வந்து R3 gives. ஸோ இந்த வேல்யூ இதுலேயும் இந்த வேல்யூ இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 5 இன்ட்டு R3 மைனஸ் 4 இன்ட்டு R2 பண்ணுறேன். R2 அப்படி இது பண்ணாக்கா இங்கே நமக்கு வந்து 33 வரும் 0 வரும் வேல்யூ. இப்போ இதில் பார்த்தாக்கா ரோ ஆஃப் ஏ வந்து நமக்கு 3 வரும். ரோ ஆஃப் ஏ கமா பி நமக்கு வந்து 3 வரும். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூ தான் நமக்கு. தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 3 நமக்கு. சரிங்களா? இப்போது இதிலிருந்து பார்த்தா நம்ம வந்து வேல்யூ எடுக்க போகிறோம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னும் போது ஏ மைனஸ் ஏ வந்து 1 minus 1 minus 2 0 5 3 0 0 33 x y z 0 0 0 எல்லாமே 0 இங்கே. இப்போ நமக்கு இதில் ஈக்குவேஷனாக நம்ம வந்து இதை மாற்றியதுனால எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் 0. இங்கே நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ கிடையாது. ஸோ 5y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 0. எக்ஸ் கிடையாது நமக்கு இங்கே. ஸோ இப்போ 33z ஈக்குவல் டு 0. இதில் வந்து z மட்டும் நம்ம வந்து எடுத்தோன்னாக்கா 0 வரும். இதை நம்ம எடுத்து சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 2ல் போடுறோம் அப்படின்னாக்கா இங்கே 2ல் பார்க்கும்போது 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். ஸோ அப்போ 5y ஈக்குவல் டு 0 y equal to 0. Put y equal to 0 and z equal 0 in equation 1ல் போகிற வச்சு பண்ணுங்க. 1ல் பார்க்கும்போது x மைனஸ் y என்னும்போது 0 மைனஸ் 2 இன்ட்டு z வேல்யூ 0. ஸோ இப்போ எல்லாமே நம்ம இங்கே 0 ஆகிட்டாக்கா x ஈக்குவல் டு 0. இதில் வந்து நம்ம வந்து therefore the system is consistent with unique இப்போ இங்கே பார்த்தாக்கா யூனிக் வந்துச்சு நமக்கு.
ஸோ x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு z ஈக்குவல் டு எல்லாமே வந்து நமக்கு 0 வந்ததால் therefore the system has trivial solution only. Next Roman 2 பார்க்குறோம். Determine the value of lambda. Values of lambda for which the following system of equations x plus y plus 3z equal 0, 4x plus 3y plus lambda z equal 0, 2x plus y plus 2z equal 0 as a unique solution. Next one பார்த்தாக்கா a non-trivial solution. சரிங்களா? The matrix form of the equation is ax equal to b. A வந்து variable coefficient of x, y, z. So 1 1 3 4 3 lambda 2 1 2 வருங்க. x என்றது variable x y z, b என்றது constant. சரிங்களா? the augmented matrix. ஸோ இப்போ நம்ம a b நம்ம என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணி அது போகிறோம். 1 1 3 0 4 3 lambda 0 2 1 2 0. ஸோ இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது R1 என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே வச்சுக்கணும். இதில் வந்து R2 இன்டர்சேஞ்ச் R3 பண்ணுறோம். ஏன்னாக்கா நம்ம வந்து இங்கே நம்பர் நமக்கு இல்லை. ஸோ வந்து இங்கே என்ன இருக்குன்னா ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணி வந்து இங்கே தெரிவிக்கிறேன். அதனால் வந்து R2 இன்டர்சேஞ்ச் R3. ஸோ 2 1 2 0 4 3 lambda 0. இப்போ இங்கே நம்ம வந்து R1 அப்படியே இருக்குது. R2 நம்ம வந்து இங்கே 0 வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, R2 minus R2 gives R2 minus 2R1. R1 நம்ம ஃபுல்லாகவே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா நம்ம என்ன இருந்தீங்க, R2 வேல்யூ 2 1 2 0 R2 வேல்யூ. R1 என்ன பண்ணுற ஃபுல்லாக 2 மல்டிப்ளை பண்ணாக்கா 1 2 சார் 2 2 இங்கே வந்து 6 0 மைனஸ் இருந்தாலும் மைனஸ் போடணும். இங்கே 0 -1 -4 0. ஸோ அப்போது -1 -4 0 வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நமக்கு 0 வரணும். ஸோ அதை என்ன பண்ணுங்க, R3 gives R3 minus 4 into R1. R3 வேல்யூ இங்கே 4 3 lambda 0 இருக்குது. R1 ஃபுல்லாக 4 ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா 4 4 12. ஸோ இப்போ இங்கே மைனஸ் பண்ணுறோம். -1 lambda -12 0. அப்போ இங்கே பார்த்தா -1 lambda -12 0. இப்போது இங்கே நமக்கு என்ன ஒரு வேல்யூ 0 வரும். அதான் நான் என்ன பண்ணுறேங்க, R3 மைனஸு R2 பண்ணால் -8 மைனஸ் தான் ப்ளஸ் ஆகிடும். 1 -1 0 வேல்யூ. ஸோ அதான் நான் என்ன பண்ணுறேங்க, R1 வேல்யூ அப்படியே வச்சுட்டு R3 gives R3 minus R2. இப்போ வந்து பாருங்கள், R3 வேல்யூ வந்து இங்கே -1 lambda -12 0 இருக்குது. R2ன்னும் போது 0 -1 -4 0 மைனஸ் பண்ணுற வேல்யூ மைனஸ் ப்ளஸ் ஆகிட போகுது.
ஜீரோ ஜீரோட இங்கே லேம்டா மைனஸ் இங்கே வந்து லெஸ் பண்ண முன்னே வரும் இங்கே -8 வரும் வேல்யூ ஜீரோ. ஸோ அப்போ 0 0 லேம்டா -8 0 வந்துச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம வந்து எடுக்கும்போது பார்த்தாக்கா ஏவோட வேல்யூ வந்து ரோ ஆஃப் ஏ என்னும் போது 3 வரும். ரோ ஆஃப் ஏ கமா பி என்னும்போது நம்ம வந்து 3 தான் வரும் இங்கே. ஸோ ரெண்டு நம்ம வந்து ஈக்குவல் வேல்யூ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து லேம்டா வரத்தால் என்ன பண்ணால் இந்த கேஸ் போட போகிறாங்க. கேஸ் 1 பார்க்க போகிறோம். இதில் என்னன்னாக்கா வென் நம்ம என்ன தரோம் இதில் லேம்டா -8 ஈக்குவல் டு 0 எடுத்தோம்ல, லேம்டா ஈக்குவல் டு 8. ஸோ நம்ம இங்கே 8 நம்ம அப்ளை பண்ண இந்த இடத்துல நம்ம வந்து 8 அப்ளை பண்ணால் 8 - 8 0 வேல்யூ. ஸோ அப்படின்னா இப்போ இங்கே எல்லாம் ஃபுல்லாகவே நம்ம வந்து 0 வந்துட்டாக்கா நமக்கு வந்து ரோ ஆஃப் ஏ பி வந்து 2 வரும். 2 லெஸ் தென் 3 போது நம்பர் ஆஃப் அனௌன்ஸில் அது நான் அப்படியே டேரெக்டாக எழுதுறேங்க. நம்ம இது மாதிரி வந்து லேம்டா 8 கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் போது 2 லெஸ் தென் 3 வரும். ஸோ அப்போ இது வந்து என்னன்னாக்கா நான் ட்ரிவியல் இது, அதாவது இன்ஃபினிட்டிவ் மினி சொல்யூஷன். சரிங்களா? ஸோ இது வந்து therefore the system is consistent with non-trivial ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேஸ் 2 போட போகிறோம். கேஸ் 2 போது வென் இப்போ நம்ம இங்கே வந்து 8 போட்டோம்ல, இப்போ அதே நம்ம வந்து நாட் ஈக்குவல் 8 தானே. 8 இல்லாமல் வேறு நம்ம வந்து என்ன தான் நம்ம கொடுத்தாலும் நமக்கு என்ன வரணும் வேல்யூ வந்து ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ கமா பியும் ரெண்டுமே நமக்கு வந்து 3 தான் ஒரு வேல்யூ. 8 இல்லாமல் எனி நம்பர் நீங்கள் கூட வந்து வீட்டோட வந்து எழுதி பாருங்கள். ஸோ நம்ம என்ன வரும் ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏ கமா பி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக 3 தான் வரும் வேல்யூ. அப்போ நமக்கு வந்து என்ன வரும், த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் யூனிக் சொல்யூஷன், அதாவது ஒன்லி ஒன் சொல்யூஷன். ஓகேங்களா?